வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் மசாலா கீமா செய்ய போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் சூப்பரான ஷைடிஷ்ங்க. சும்மா சாப்பிட்றதுக்கே வெஜிடபிளாக ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நாம் செஞ்சுருக்க இன்றைக்கி மசாலா கீமா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கீமா மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு நானுக்கு சூப்பரான ஷைடிஷ்ஷு. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ரெகுலராக சட்னி ட்ரை பண்ணாமல் இன்றைக்கி நாம் கீமா மசாலா செய்யலாங்க. வாங்க எப்படி இந்த கீமா மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் போட்டாச்சு. ஆயிலும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வெங்காயம் உங்களுக்கு வதங்கி வரணும். ஸோ நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி நான் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுவும் நல்லா தக்காளி கூட உங்களுக்கு வதங்கி வரையில் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம், வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1½ டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதக்கி விட்டுலாங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுலாம் மசாலா. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டாணி எடுத்துருக்க ஒரு 3/4 பாயில் அளவுக்கு வெந்துருச்சு. 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீன்ஸ் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் இதில் வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறனால உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். பொதுவாக கேரட் பீன்ஸ் இதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மசாலோட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதுக்கு இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த காய் கொஞ்சம் உங்களுக்கு வேகணும், அதுக்களவுக்கு நம்ம தண்ணியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம காய் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா வெந்திருக்கு ஒரு அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் எடுத்துக்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு கீமா. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி தண்ணி மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பன்னீர் ஃப்ரெஷ் பன்னீராக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ ஓகே, இது இருக்கட்டும். இதில் இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சீஸ் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு நான் சீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி விட்டுறலாம் சீஸு. இப்போ உங்களுக்கு கீமா மசாலாவுக்கு கண்டிப்பாக சீஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் சீஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி விட்டுடலாம். விட்டாச்சு. இது மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை, ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்திங்கன்னா மெல்ட் ஆகிடும்.
பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் வாசனைக்காக. தூவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து கீமா மசாலா கிடைக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் நம்ம வீட்லேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக சீஸ் மேலே போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக. நம்ம வந்து இது கடையில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணுங்கிறது இல்லை. வெஜிடபிள் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வெஜிடபிள் கீமா மசாலா வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.